ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணனுக்கு நெருங்கிய ஒரு 2 பேரால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட ஆடியோலாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். என்ன மாதிரியான நடவடிக்கையை கட்சி மேற்கொள்ள போகுது? இன்னொன்று வந்து மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேலிடம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு விளக்கம் என்ன? யாராக இருந்தாலும் சிஸ்டர், எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பில் வந்து 0 டாலரன்ஸ் தான். சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீராய்வு செய்து கூர்ந்து நோக்கி விசாரணை செய்து, இது பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்மந்தம் இல்லைனாலும் கட்சி சார்ந்து நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை குறித்து விசாரணை முடியும் போது உங்களுக்கே தெரியும். யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். எந்த வகையான பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோ எதற்கும் இடமில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை வந்து முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் சமுதாயத்தில் குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னா குற்றவாளியினுடைய குற்ற மனநிலையை தான் மாற்றணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூலும் காலேஜஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து ஸ்கூல்ல நடக்கும். யாரெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண போறீங்க? பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையில அறிவியல் ரீதியா அந்த மாதிரி எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? நல்ல கேள்விங்க. அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி, இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலுடைய தூதுவர்கள் யாருன்னா முன்னாள் மாணவர்கள் தான். அந்த அலுமினி இருக்காங்க பாருங்கள், அவங்களையெல்லாம் அம்பாசிடர்ஸாக திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகள்கிட்ட பேச வைக்க போகிறோம். நான் இந்த கிளாஸ் தான்ப்பா படித்தேன், இந்த கிளாஸில் இவ்வளோ மார்க் வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், நீங்கள் நல்லா இருக்க ராஜாமாக இருக்கேன், நீயும் அது மாதிரி வரணும்னு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படி தான் படிக்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன கசப்புணர்வுகள் இருக்கும். யாரோ ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டாங்க, அவங்க மேலே ஒரு கசப்புணர்வு இருக்கும். படித்து முடித்து 25 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக போய் பேசி முடித்து கீழே இறங்கின பிறகு என்னுடைய டீச்சர் ஒருத்தரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டாங்க அறியாமல். ஆனால் படிக்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளோ வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அன்னைக்கு அவர் கடுமையாக என்னை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நடந்து கொண்டதால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ அதை போன்ற விஷயங்கள்லாம் சரி செய்வதற்காக தன்னார்வலர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்களை நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக போன கல்வியாண்டுகளை விட அதிகமாக உள்ள கொண்டு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக முக்கியமான இடங்கள். இந்த போதையின் பாதைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதே அளவுக்கு சாதியும் ஊறி போய் தான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில சாதியையுமே வந்து பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை தடுக்க ஏதாவது குழு இருக்கா? கண்காணிப்பு குழு கேட்குறேன். அதே மாதிரி அப்படி நடக்கும் பட்சத்துல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளையும் கவுன்சிலிங்? ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே அதை குறித்த அவேர்னஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து கல்வி அலுவலகம் மூலமாக சொல்லியிருக்கிறோம். மதம், சாதி சம்மந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறாக கூட இருக்கட்டும், எங்கள் வீட்டில் ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால் எதற்குமே இடம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில் சிறப்பாக வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்குது, சந்தோஷம். ஆனால் மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பாக வருங்கிற இலக்கு வச்சு போகிறோம். அதனால் இங்கே பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்கே இடம் இல்லை. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வாங்க, இடம் இருக்குது. தனி சட்டத்தை ஏற்கணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. இளைஞர்கள் மத்தியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்கிறாரு. மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களோடும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அதை குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு 59 ஆண்டுகளாக கேட்டு வராத பேருந்து நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாட்களிலே வந்திருக்கிறது. அது வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை இப்போ ஈஸோட் பண்ணிட்டாரு. அங்கே படிக்கிற குழந்தைங்க பஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் வேகமாக வர முடியும். வேகமாக வரக்கூடிய சூழல் வருகிற பொழுது படிப்பில் இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நிலமற்றவர்களுக்கு பட்டா கிடைத்து கொண்டு இருக்கிறது, வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த விஷயமும் கலந்து பேசி அதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான நடைமுறைகள்லாம் கலந்து ஆலோசித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவெடுப்பார். மாணவர்களோட மட்டும் இல்லை, ஆசிரியர்களோட மனநிலையும் அங்கே பணியாற்றக்கூடிய கல்வி அதிகாரிகளோட மனநிலையுமே சாதியை குறிக்கும் அப்படின்ற வகையில் அதை படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஏதாவது? நீதிபதி சந்திர அவர்களை நான் வந்து சந்தித்தேன். அந்த அறிக்கையை குறித்து நாங்கள் வந்து நிபுணர்கள் குழு வைத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அறிக்கை வந்து டீட்டெயில்டாக இருக்குது, அதை எப்படி ரூட்ஸில் கொண்டு போகலாம். ஏன்னா என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பொதுவாக ஒரு 40-50% தான் கிராஸ் ரூட்ஸுக்கு போகுது.
அப்போ இதை போன்ற இந்த சமூக நீதியோ ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து தடுத்து, அது வருவதற்கு முன்பே தடுத்து, ஆசிரியர்கள் மனநிலை சார்ந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். பட் டெஃபினெட்லி அதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆமாம், நம்ம வந்து இப்போ தான் முதல் மாதம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இது வந்து கடைசி மாதம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இது போன்ற பல விஷயங்களை வந்து கரெக்டாக பீரியாடிக்கலாக டைம் டேபிள் போட்டு டெஃபினெட்லி நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிற மாதிரி, டியர் ப்ரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ், ஐ நோ ஒரு ஸ்கூல் நடத்துறது அரசு பள்ளியும் கஷ்டம், ப்ரைவேட் ஸ்கூலும் கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ்க்கோ அல்லது வேறு விஷயங்களுக்கு லஞ்ச லாவணிகள் கொடுத்தோ ஒரு லீக்கேஜ் இருந்தது. அது இனி கிடையாது. நீங்கள் வந்து சும்மா சொல்கிற ஒரு ரெனோவலுக்கோ ஒரு என்ஓசிக்கோ அது வந்து யாருக்கோ ஒரு பெரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா இப்போ அது எதுவுமே கிடையாது. பதிலுக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரீகன்சிடர் பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. அப்போதும் என்ரோல்மெண்ட் நடக்கும். பசங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல விஷயம் தான் அது. நீங்கள் கண்டிப்பாக அதை போடணும் என்பதை நான் வந்து இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இல்லை, தனியார் பள்ளிகள் சரியாக 4 ABCD 4 கேட்டகரி வச்சுருக்குறாங்க. சானிடேஷன்லேருந்து, பில்டிங் சேஃப்டிலேருந்து, ஃபயர் சர்டிஃபிகேட்லேருந்து, அந்த பர்மிஷன்லாம் கரெக்டாக இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன்லாம் எப்படி நடந்ததோ அதை விட இன்னும் கண்ணும் கருத்துமாக நடக்கணும். அதுக்கப்புறமேட்டு அப்கிரேடேஷன் 6th அவங்க வந்து சில பேர் வந்து 10th 12th கொண்டு வரம்பாங்க. அப்படி அவசர கதியில் நம்ம பண்ணிட முடியாது. எப்படி ஒரு பில்டிங்கினுடைய அந்த ஒரு ரெனோவலுக்கு வந்து என்ஓசிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறோமோ, அப்கிரேடேஷனுக்கும் எல்லா மெரிட்ஸும் மீட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக கொடுத்துடலாம். பட் அதில் வந்து எடுத்தோம் கவுத்தோம் நம்ம முடிவெடுத்துட முடியாது. சரியான முறையில் சரியாக திட்டமிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லாங் ரன்ல பயன் தொடன்ற போது அந்த அப்கிரேடேஷனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.